ஓம் முருகா போற்றி! ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். என் அன்பு குழந்தையே, என்னை நீ நம்பிக்கையோடு வணங்கி நீ தொட்ட என் உன் வாழ்க்கையில் இனி என்ன நடக்கப் போகிறது என்பதனை உனக்கு எடுத்துச் சொல்ல, உன் அப்பன் முருகன் உன் வீடு தேடி உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு ஒவ்வொன்றையுமே சரியாகவே எடுத்துச் சொல்லும் நேரங்கள் அல்லவா இது. உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, ஏது நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை புரிய வைத்து, உன்னோடு நான் இருந்து உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக சொல்லும் நேரம் இந்த நேரம். எப்பொழுதுமே உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பன் முருகன் நான் உன் முன்னால் நின்று உனக்கு என்னவெல்லாம் எடுத்துச் சொல்ல எண்ணுகிறேனோ அதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலம் உனக்கு ஒவ்வொன்றையும் தெளிவாக எடுத்துச் சொல்ல வேண்டிய நிலைமை வந்துவிட்டது. உனக்காக நான் இருக்கின்றேன் எப்பொழுதும் என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் அது போதும். எந்த நேரத்திலும் நான் உன்னை தொடர்ந்து வருவது, உனக்கான ஆச்சரியங்களை உனக்கு எடுத்துச் சொல்வதும். என்ன இது பொய்யான விஷயமா, இல்லை நான் மீண்டும் மீண்டும் பலமுறை உனக்கு பல விஷயங்களை என்னவென்று எடுத்துச் சொல்லத்தான் செய்திருக்கின்றேன். பல விஷயங்களை என்னவென்று உனக்கு இந்த வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்த்திருக்கத்தான் செய்திருக்கின்றேன். என் குழந்தையே, பொதுவாகவே ஒரு எண்ணை தொடர்ச்சியாக 3 முறை எழுதிவிட்டோமானால் அது தேவதை எண்களாக மாறிவிடும் அல்லவா? என் குழந்தையே, அந்த தேவதை எண்கள் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடத்தும், அதன் உள் உணர்வு உனக்கு எதை சொல்லும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு எண்ணை கண்டதும் உன்னுடைய உள் உணர்வு இதுவாக இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. அது எப்படிப்பட்ட உள் உணர்வாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் உன் அப்பன் முருகன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். உன்னை சுற்றி வருகின்ற சில விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை புரிந்து கொள். திரும்ப திரும்ப இப்படி வரக்கூடிய இந்த எண்களை நீ மீண்டும் மீண்டும் காணும் பொழுது அது எப்படிப்பட்ட விஷயங்களை உனக்கு எடுத்துச் சொல்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, பொதுவாகவே 1 1 1 3 3 3 9 9 9 இது போன்ற தொடர்ச்சியான எண்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியத்தை 1 1 1 என்பது ஒரு மங்களகரமான, அது எப்பொழுதுமே உன்னை சுற்றி பார்த்து உன்னை சுற்றியுள்ள விஷயங்களை எல்லாம் கவனிக்க தொடங்கக்கூடிய ஒரு எண். அதாவது அந்த எண்ணை கண்டதுமே நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இந்த எண் உன் கண்களில் அடிக்கடி படுகிறது என்றால் உன்னை சுற்றி உள்ள விஷயங்களையும் உன்னை சுற்றியுள்ள மக்களையும் நீ கவனிக்க வேண்டும். இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதனை நிச்சயமாக நீ உன்னிப்பாக கவனித்து பார்க்க வேண்டும். அதே நேரம் நீ என்னவெல்லாம் இந்த வாழ்க்கையில் சாதிக்கிறாய் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே இந்த எண்ணில் உனக்கு நேர்மறையான எண்ணங்கள் அதிகமாக பொறிக்கப்பட்டிருக்கின்றது. உன்னுடைய உள்ளுணர்வை கேட்டு உன்னுடைய உள் உணர்வை நீ நம்ப வேண்டும் என்று அந்த எண் சொல்கிறது. அதாவது உன்னுடைய மனது என்ன சொல்கிறதோ அது சரி என்று அந்த எண் சொல்கிறது. நீ நினைக்கின்ற விஷயம் சரிதான் என்று அந்த எண் உனக்கு சொல்கின்றது. இதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் நீ சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறாய் என்பதனையும், நீ இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறாயோ அது சரியான செயல் என்பதனையும் அந்த எண் உனக்கு குறிக்கிறது என்பதனை நீ மறந்து விட்டாயா? என் அன்பு குழந்தையே, இப்படி இந்த 1 1 எண்ணை நீ தொட்டிருந்தாயானால் உன் எதிர்காலம் என்னவாக இருக்கிறது என்பது இப்பொழுது உனக்கு புரிந்திருக்கும் அல்லவா? அதாவது நீ செய்கின்ற செயல் சரி, நீ போகின்ற பாதை சரி, நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் உனக்கு வெற்றி உறுதி. இதைத்தான் இந்த அப்பன் முருகன் எண் உனக்கு குறிக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. அதுபோல நீ தொட்டது 3 3 என்ற எண்ணாக இருக்கும் பட்சத்தில் இது மும்மூர்த்திகளை உனக்கு சித்தரிக்கும். மீண்டும் மன, உடல், ஆத்மா, நீ மீண்டும் மீண்டும் இந்த எண்களை பார்க்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அது உன்னுடைய மனது, உன்னுடைய உடல், மற்றும் ஆன்மாவை சீரமைப்பதற்கான அறிகுறியாக இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த மூன்றிற்கும் இடையில் சரியான சமநிலையை கண்டறிவது உன்னுடைய வாழ்க்கையில் சமத்தன்மையும் பாதுகாப்பையும் அது உறுதி செய்யும். நீ அதிக வேலையை செய்தாலும் அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தில் மன அழுத்தத்தில் இருந்தாலும் உன்னுடைய அமைதியை கண்டறிவதற்கு இது சரியான நேரம் என்பதனை அந்த எண் உனக்கு சொல்லும்.
அதாவது 3, 3, 3 எண்ணை கண்டுவிட்டாய் என்றாலே இந்த 3, 3, 3 என்ற எண்ணை நீ 3 முறை இப்படி தொடர்ச்சியாக எங்கும் காண நேர்ந்துவிட்டது என்றாலே நீ உடனே புரிந்து கொள், இது உன்னுடைய மன அமைதிக்கான நேரம். உனக்குள் இருக்கின்ற அத்தனை குழப்பங்களையும் நீக்கி உன்னுடைய அமைதியை நீ பெறுவதற்கான நேரம் இது என்பதை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்லும் காலம் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதையுமே நாம் இருக்கும் இடத்திலிருந்து நமக்கான வெற்றியை நாம் உறுதியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. இனி வரக்கூடிய நேரங்கள் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பன் முருகன் உன்னைத்தான் நான் எப்பொழுதும் தேடி வந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் உனக்கு ஒவ்வொரு நிலையிலும் சரியான சூழ்நிலைகள் உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் அல்லவா? உனக்கு எல்லாமும் நிறைவாக இருக்கும்படி இனிமேல் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகிறது என்பதனை இந்த எண் உனக்கு மீண்டும் மீண்டும் எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய உடல் மற்றும் ஆன்மாவை சீர்வைக்கும் கூடிய நேரம், உன்னுடைய மனதை நீ ஒருநிலைப்படுத்த வேண்டிய நேரம், உன்னுடைய மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம், உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ தெளிவுபட உணர வேண்டிய நேரம். இனி உனக்காக இந்த அப்பன் முருகன் நான் உன்னோடு உன்னை தொடரும் இந்த காலம். என் குழந்தை, நீ எதையும் நினைத்து வருத்தம் கொள்ளாதே. உன்னை நான் தேடி வரும் இந்த காலங்களில் இனி எப்பொழுது உனக்கு ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நான் நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் இந்த தெய்வம் உன்னோடு இருப்பதை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். இனி என்ன நடந்தாலும் அந்த இடத்தில் உன் மனது அமைதிப்பட்டு நின்றால் உன்னுடைய வெற்றி உனக்கு கிடைக்கும். உன்னுடைய எதிர்காலம் உனக்கு நல்லபடியாக மாறும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. அடுத்ததாக என் குழந்தையே, 9 என்ற எண்ணை, அதாவது 9, 9, 9 என்ற எண்ணை தொடர்ச்சியாக அடிக்கடி நீ கண்டு கொண்டிருக்கின்றாய் என்றால் நிச்சயமாக என் குழந்தை, அப்பொழுது நீ புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? உன்னுடைய கடந்த காலத்தை நீ விட்டுவிட வேண்டிய நேரம் இது என்று தான் அது உனக்கு சொல்கிறது. இது உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த அத்தியாயத்தை நோக்கி உன்னை முன்னேற செல்கிறது. நீடித்தவர் வெறுப்பு உணர்வுகளை எல்லாம் நீக்கி உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயங்களை சந்தோஷமாக நீ ஏற்றுக்கொள்ளவும் அது உனக்கு சொல்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இப்படி இது போன்ற விஷயங்களை நீ தொடர்ந்து பார்க்கும் பொழுது உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய பய உணர்வு உனக்குள் இருக்கும் என்றால் அதை எல்லாமும் தாண்டி நீ சரியாக உன் எதிர்காலத்தை உணர வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை புதிய வாழ்க்கையை நோக்கி, ஒரு புதிய அத்தியாயத்தை நோக்கி அந்த எண் உன்னை பயணிக்க சொல்கிறது. அப்படியானால் அந்த நேரத்தில் உனக்குள் இருக்கின்ற அந்த குழப்பம் எல்லாம் உன்னை விட்டு நீங்க வேண்டும். உன்னை தேடு இந்த வாழ்க்கை தரக்கூடிய ஆச்சரியங்களை நீ என்னவென்று உணர வேண்டும். உன்னை சுற்றி நான் நடத்துவது எல்லாமும் உனக்கென மிகப்பெரிய வெற்றியையும் நம்பிக்கையும் உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை ஆச்சரியங்களை கொடுக்கும் நேரம் அல்லவா? எல்லாவற்றையும் என்னவென்று உனக்கு உருவாக்கி தரும் நேரம் அல்லவா? அத்தனையும் தெரிந்து புரிந்து நீ வாழ வேண்டும். அத்தனையிலும் உன் வெற்றியை நீ நிச்சயமாக உறுதிப்படுத்த வேண்டும் என்பதனை அது உனக்கு எடுத்துச் சொல்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் வரை எல்லாமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ ஏற்றுக்கொள்ள இந்த தருணத்தில் நிச்சயமாக உன்னுடைய வெற்றியையும் நான் உறுதிப்படுத்துவேன் என்பதனை நீ மறக்காதே. எப்பொழுதும் நாம் இந்த தேவதையை எண்களை கண்ட பிறகு முதலில் ஒன்றை புரிந்து கொள். வாழ்க்கையில் பல குழப்பங்களும் பல தேவையற்ற எண்ணங்களும் பல தேவையற்ற சூழ்நிலைகளும் இருக்கும் பொழுதெல்லாம் இதையெல்லாம் தாண்டி நாம் எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்ளும் இந்த மனநிலையை நாம் எப்பொழுதுமே நம்மிடமே வைத்திருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையும் நாம் நமக்குள்ளேயே நாம் வைத்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நொடியிலும் நாம் நம்முடைய விஷயங்களை என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு மாற்றத்தை உருவாக்கி தரும் அல்லவா? இதுபோல உன் எதிர்காலம் இப்படி இருக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னுடைய எதிர்காலம் உனக்கு என்னவெல்லாம் தருகிறது என்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக உணர்ந்துவிட்டால் அது உனக்கு இதற்கு மேலும் எதையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமோ நான் நினைக்கிறேனோ அதையெல்லாம் எப்பொழுதும் உனக்கு நான் சரியாக கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் அது போதும். இனி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ ஏற்றுக்கொள்வாய். இந்த நிலையில் உனக்கு எல்லாமே சரியாக நடக்கிறது என்பதனை
என் குழந்தை, நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு நான் சொல்லிக் கொடுப்பது ஒவ்வொன்றும் இனி உன்னை எப்பொழுதும் நிச்சயப்படுத்தி கொண்டிருக்கும். உன்னை எப்பொழுதும் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வைத்து கொண்டிருக்கும் என்பதனை மறக்கக்கூடாது. இந்த அப்பன் முருகன் உன்னை தேடி வந்து உனக்கு என்னவெல்லாம் சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அதை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள எந்த நிலையிலும் நீ உன்னை விட்டு விலகாத ஒரு நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த காலம் உனக்கு எல்லா பதிலையும் நிறைவாக இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையும் சரிவர எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறக்கக்கூடாது. எந்த ஒரு அன்பினால் ஒன்றை நம்மால் பெற முடியும் என்றால் அது இந்த வாழ்க்கையில் நாம் பெறக்கூடிய உண்மைகளும் நாம் அடையக்கூடிய நம்பிக்கைகளும் சந்தோஷங்களும் என்பதுதான் நமக்கு அத்தனையிலும் நல்ல மாற்றங்கள் பிறக்கும் என்பதனை நீ கண்டு கொள்ள வேண்டும். அத்தனை விஷயங்களிலும் உனக்கான வெற்றி கிடைக்கும் என்பதை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா அதிசயங்களும் ஆச்சரியங்களும் சரிவர உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதை நீ மறக்காதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் என்று நம்பு. நிச்சயமாக உன் அப்பன் முருகன் எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி தருகின்றேன். ஓம் முருகா போற்றி. நன்றி, வணக்கம்.